அன்பானவர்களுக்கு கரூர்ப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். என் தாயைப் போல, என் சகோதர சகோதரிகளைப் போல உள்ள அனைத்து பெண்மணிகளுக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று சொல்வார்கள். இந்த உலகம் சீரும் சிறப்பும் செம்மையுமாக உருவாவதற்கு சமூகம் நல்ல ஒழுக்கங்களாலும் நல்லதோர் மேன்மை அடைவதற்கு பெண்களே மிக முக்கியமானவர்கள். பெண்கள்தான் தன்னுடைய குழந்தைகளை ஈன்றெடுத்து தாளாட்டி சீராட்டி இந்த பூமியில் நல்லதோர் வாழ்க்கை வாழ்வதற்கு வழி செய்பவர்கள். பெண்கள் வீட்டில் தன் குழந்தைகளிடம் அன்பாகவும் பண்பாகவும் பரிவாகவும் நல் ஒழுக்கங்களுடன் நடந்தால்தான் இந்த சமூகம் வளர்ச்சி பெறும். இந்த நாடு நல்லதோர் இலக்கை பிடிக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் இந்த பூமியில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஒரு சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, தன் குழந்தைகள் முன்னாடியே சில பெற்றோர்கள் தவறான வார்த்தைகளை பேசிக்கொள்வார்கள். ஆமாங்க, கண்ட கெட்ட வார்த்தைகளை காதில் கேட்க முடியாதுங்க. அந்த மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்கு முன்னாடியே பேசும்பொழுது தான் சில பெண்களாக இருந்தாலும் சரி, சில ஆண்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பருவத்திலேயே அவர்கள் தாயும் தகப்பன் மூலமாக கெட்ட வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவர்கள் வாயில் வருவதெல்லாம் புழுவாக காதில் கேட்க முடியாதுங்க. அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் இன்று சமுதாயத்தில் வாயை திறந்தால் போதும். ஆமாங்க, உலகத்தில் உள்ள கெட்ட வார்த்தையெல்லாம் வரும். நிறைய இளைஞர்களும் இளைஞர்களும் வாயிலிருந்து நம்ம இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம். இந்த மாதிரியான சமூக சீர்கேடுகளுக்கு பெண்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் குழந்தை பருவத்தில் தன் குழந்தைகளுக்கு இன்பமும் காட்டி இனி சொல் பேசாமல் தவறான போக்குகளில் கெட்ட வார்த்தைகளை பதிவு செய்து விடுவதால்தான் குழந்தைகள் அந்த பருவத்திலேயே தவறான பாதைகளிலும் தவறான வார்த்தைகளையும் வீசுகிறார்கள். எல்லா பெண்களையும் அந்த மாதிரி நடப்பாங்க சொல்ல முடியாதுங்க. ஒரு சில பெண்கள் தான் கண்ணியத்துடன் ஒழுக்கமுடன் நல்ல பண்பாக வீட்டில் நடந்து கொள்கிறார்கள். அவங்க குழந்தை எல்லா சீரும் சிறப்பும் செம்மையுமாக நல்ல ஒழுக்கத்தோடு தாங்க இருக்காங்க. இந்த ஒரு சில தவறான பெண்களால் தான் சமூக வீழ்ச்சி ஏற்படுதுங்க என்பதை பெண்கள் உணர்ந்து இல்லறத்தில் தன் குழந்தைகள் முன் எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் அவச்சொற்களும் பேசாமல் தன் குழந்தைகளை சீரும் சிறப்பும் செம்மையமாக வளர்த்தனுங்க. அப்பொழுதுதான் இந்த சமூகம் நல்லொழுக்க சமூகமாக உருவெடுக்குங்க. அதை விட்டுட்டு வீட்டில் கணவன்கிட்ட பொய் புரட்ட பேசுகிறது, கணவன் பொய்யை புரட்ட மனைவிட்ட பேசுகிறது, இதையெல்லாம் குழந்தை அப்படியே கற்றுக்கிட்டு தாங்க அவங்களும் அவங்களுடைய வித்தைகளை இந்த பூமியில் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பெண்மணிகளெல்லாம் குடும்பத்தில்
தன் இல்லற வாழ்க்கையில் நல்ல பழக்க வழக்கத்தால் பவனி வரணுங்க. அதை பார்த்துத்தான் இளைய சமுதாயம் கற்றுக்கொள்ளும். ஆகவே பெண்மணிகளே, நீங்கள் உங்கள் கணவனிடமும் உங்களை சுற்றி உள்ளவர்களிடமும் அன்பும் கருணையும் அனுசரிப்பும் அரவணைப்பும் கொண்டு நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய குழந்தைகள் நல்லதொரு வளர்ச்சி பாதையை எட்டும். உதாரணமாக இந்த நேரத்தில் நான் இரு பெண்களை உங்களிடம் அறிமுகம் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு. ஒன்று என் அம்மா, மற்றொன்று என் மனைவி. என் அம்மா நான் சின்ன வயசுலேயே கூட படுத்திருக்கும் பொழுது தொட்டு பார்ப்பேன். எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காது. கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து முட்டி போட்டு அதிகாலை 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் ஜெபம் செய்து கொண்டிருப்பார்கள். நான் எங்கள் அம்மாவை பார்த்தே வளர்ந்தவன். இன்று வரை நான் ஆலயத்துக்கு சென்றதில்லை, கோவில்களுக்கு சென்றதில்லை. என்ன காரணம் என்றால், நான் வேண்ட வேண்டியதெல்லாம் என் அம்மாவே வேண்டிவிட்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதிகாலையில் அவர்கள் விழித்து நல்லதொரு வேண்டுதலில் இருப்பார்கள். யாரையும் மதிக்கணும், எந்த சூழ்நிலையிலும் பெற்றவர்களை அவமதிக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுப்பார்கள். வறுமையில் வாழ்ந்தாலும் திறமையை பயன்படுத்தி பிறருக்கு நன்மை செய்யவே துணியணும்னு சொல்லுவாங்க. என் அம்மா. என் மனைவி. நான் ஒரு சமயம் சில வருடங்களுக்கு முன் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு நான் மிகவும் மரணத் தருவாயில் இருந்தேன். என் மனைவியின் பராமரிப்பில் உயிர் பிழைத்தேன். என் மனைவியும் தெய்வ பக்தி, இறைபக்தி கொண்டவள். அவளும் என்னை கைப்பிடித்த காலம் முதல் இன்று வரை ஆலயம் செல்வது, நல்லதோர் கொள்கையை பின்பற்றுவது, நல்லதொரு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது என்னை பல விதத்தில் கரை சேர்த்தது. அதிகாலையில் நல்லதோர் சூப்பு, கீரை சூப்பு, பயிர் வகைகள் செய்து எனக்கு கொடுப்பார்கள். மதியம் கீரை செய்து கொடுப்பார்கள். நல்லதோர் உணவை தெரிந்து கொண்டு என் உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்காக கண்ணும் கருத்துமாய் செயல்பட்டவள் என் மனைவி. அதனாலேயே நான் வியாதியிலிருந்து மீண்டேன். என் மனைவி ஆலயம் சென்று கடவுளை தரிசிப்பதில் உறுதியாக இருந்ததால் என்னவோ, என் அம்மா தெய்வ பக்தியோடு இருந்ததால் என்னவோ, எனக்கு கடவுள், ஆண்டவன், இறைவன், சாமி இந்த மாதிரி சப்ஜெக்டெல்லாம் நான் யோசித்ததே இல்லை. இதுவரை எந்த கோவிலுக்கும் சென்று நான் வணங்கியதும் இல்லை. ஆனால் நல்ல பண்புடன் ஒழுக்கமுடன் வாழ வேண்டும் என்று முயற்சித்து கொண்டு பல வழிகளில் போராடி கொண்டுள்ளேன். ஆம் சொந்தங்களே, வாழ்வியலில் பெண்களின் நல்ல பழக்க வழக்கம்தான் ஒரு நல்ல மனிதனையும் நல்ல சமூகத்தையும் உருவாக்கும். என் மனைவியிடம் அடிக்கடி நான் வாதம் செய்துவேன், கடவுளை பற்றிய வாதம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவள் உறுதி மாறாமல் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு பற்று கொண்டு அவள் வேதங்களை என்னிடம் விளக்குவாள். நான் மனமுடித்த நாள் முதல் இன்று வரை
பல விஷயங்களில் நான் தெளிவு பெற்று வந்ததற்கு என் மனைவி முழு காரணமாவாள். என்னை கட்டமைத்தவள் அவள். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பெண்மணிகள் தன்னுடைய நல்ல பழக்க வழக்கத்தால் தான் நல்ல குடும்பத்தை உருவாக்கியிருக்கார்கள். அந்த வரிசையில் நமது நாட்டின் முதல் கவர்னராக சரோஜினி நாயுடு, குடியரசுத் தலைவராக பிரதீபா பட்டேல், பிரதமராக இந்திரா காந்தி, விண்வெளி சென்ற கல்பனா சாவ்லா, பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே, மக்களுக்கெல்லாம் பணிவிடையில் வியாதியெல்லாம் குணப்படுத்தும் தொழில்நோயாளிகளெல்லாம் கட்டி தழுவி அரவணைத்த அன்னை தெரசா போன்ற எத்தனையோ பெண்மணிகள் நம் நாட்டில் பிறந்து வாழ்ந்து நல்லதோர் உயர்வை எட்டியிருக்கிறார்கள். ஆம் பெண்மணிகளே, பெண்கள்தான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு காரணமானவர்கள். அவர்களுடைய நல்லதொரு செயல்கள்தான் நாளைய சமுதாயத்தை எழுச்சிமிகு சமுதாயமாகவும் நல்லொழுக்கம் கொண்ட சமூகமாகவும் வளர்ச்சியான சமூகமாகவும் உருவாக்கும் என்பதை மனதில் கொண்டு பெண்களே, இன்று முதல் வீட்டில் தன் குழந்தைகளுக்கு நல்லதோர் ஞானம் பெறக்கூடிய ஒழுக்கம் பெறக்கூடிய செயல்களில் நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாடு நலம் பெறும். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.